அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நமக்கு தினந்தோறும் கஷ்டங்கள் மிகவும் அதிகமாகிவிட்டன. இந்த கஷ்டங்கள் அனைத்தையும் தூரமாக ஆகுவதற்கு, நம்முடைய பிரச்சனைகளை அனைத்தையும் சரி செய்வதற்கு, நாம் தினந்தோறும் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நாம் நம்முடைய கஷ்டங்களை தூரமாக ஆக வேண்டும் என்று நாம் தினந்தோறும் கஷ்டப்படுகிறோம், வேலை செய்கிறோம், வேர்வை சிந்தித்து நாம் தினந்தோறும் வேலை செய்கிறோம். அதற்காக நாம் நேரத்தையும் தருகிறோம். ஆனால் அப்படி இருந்தும் கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. இதற்காக காரணம் என்ன? நம்முடைய கஷ்டங்களை இல்லாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்தால் அல்லாஹு தபாரக் வ தஆலா நமக்கு இந்த கஷ்டங்களை எல்லாம் தூரமாக ஆக்கி, நமக்கு அல்லாஹு தபாரக் வ தஆலா கஷ்டமே இல்லாமல், அதாவது கஷ்டம் என்பது எல்லோருடைய வாழ்விலும் வரும். கஷ்டம் இல்லாத மனிதன் யாரும் இல்லை. ஆனால் கஷ்டமே நமக்கு வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கக்கூடாது. கஷ்டம் வந்தாலும் மிகவும் சீக்கிரமாக போய்விடும். அதாவது சீக்கிரமாக போக வேண்டும். கஷ்டம் மிகவும் அதிகமாக வராமல் எப்போதாவது ஒரே ஒரு தடவை அந்த கஷ்டம் வந்தாலும் அதுவும் மிகவும் சீக்கிரமாக போய்விட்டால் எப்படி இருக்கும்? கஷ்டமே இல்லாமல் வாழ்க்கை என்றால் அதுவும் மிக சிறப்பான வாழ்க்கை. ஆனால் யாருக்கும் கஷ்டமே இல்லாத வாழ்க்கை இருக்கு என்று சொல்லவே முடியாது. எல்லோருடைய வாழ்வில் ஏதாவது கஷ்டம் இருக்கும். அவர்கள் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காராக இருந்தாலும் சரி. பணக்காரராக இருந்தாலும் அவருடைய பிஸ்னஸில் அவருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனால் கஷ்டம் இல்லாத யாருக்குமே வாழ்க்கையே இருக்காது. எல்லோருடைய வாழ்விலும் கஷ்டம் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நிம்மதி என்று ஒன்று இருக்கிறது. என்ன இருக்கிறது? நிம்மதி. நாம் என்ன வேலை செய்தாலும் நமக்கு நிம்மதி இருக்க வேண்டும். நம்முடைய வேலையில் நிம்மதி இருக்கணும். அது நிம்மதி எப்போது இருக்கும் என்றால், நம்முடைய கஷ்டங்களை அது தூரமாக ஆகிவிட்டால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நிம்மதி வந்துவிடும். அதாவது நமக்கு நிம்மதியான வாழ்க்கை தேவை. சஹாபாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் 3 வேளை, அதாவது 3 வேளை அவர்கள் நாம் இப்போது சாப்பிடும் அளவிற்கு அப்படி சாப்பிட மாட்டார்கள். ஆனால் இருந்தும் அவர்கள் நிம்மதியாக இருந்தார்கள். அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள், நிம்மதியாக இருந்தார்கள். போரும் தொடர்ந்தார்கள், போரில் போய் சண்டையும் போட்டார்கள். அப்படி இருந்தும் அவர்களும் நம் போல் நிக்கா செய்து நம் போல் வாழ்ந்தார்கள். ஆனால் இருந்தும் அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். அவருடைய வாழ்வில் பணம் அந்த அளவிற்கு இருக்காது. அவருக்கு சாப்பிடுவதற்கு அந்த அளவிற்கு உணவும் இருக்காது. ஏனென்றால் அவரிடத்தில் அப்படி சாப்பிடுவதற்கு வசதியும் இருக்காது. அப்படி இருந்தும் சஹாபாக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். காரணம் என்னவென்றால் அவருடைய வாழ்வில் தீன் இருந்தது. அவர் சுன்னத்தான வாழ்க்கை வாழ்ந்தார்கள், தொழுகையோடு வாழ்ந்தார்கள், ஜிக்கீரோடு வாழ்ந்தார்கள், ஹலாலான சம்பாதியத்தை சம்பாதித்து வாழ்ந்தார்கள். அதற்காக அவருடைய வாழ்வில் அல்லாஹு தபாரக் தஆலா நிம்மதியை கொடுத்தான், பரக்கத்தையை கொடுத்தான். அவருடைய வாழ்வில் அல்லாஹு தபாரக் தஆலா மகிழ்ச்சியும் கொடுத்தார். நாமும் நம்முடைய வாழ்வில் நாம் தொழுது கொண்டு சுன்னத்தான வாழ்க்கை வாழ்ந்தால், ஜிக்கிரோடு வாழ்ந்தால், நாமும் திலாவத் செய்து அப்பப்போ தாமும் எப்போது எல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போது எல்லாம் நாமும் குர்ஆனை படித்தால், நாம் ஒவ்வொரு வேலையும் சுன்னத்தான முறையில் செய்தால், நாம் ஹலாலான சம்பாதியத்தை சம்பாதித்தால், அல்லாஹு தபாரக் தஆலா நமக்கும் கண்டிப்பாக சஹாபாக்களுக்கு அவருடைய வாழ்வில் இருந்து அந்த நிம்மதியை நமக்கும் தருவார். அமல் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தபாரக் தஆலா நம்முடைய வாழ்வில் இருக்கும் அத்தனை கஷ்டங்களையும் அல்லாஹ் தூரமாக ஆக்குவானாக. அல்லாஹு தபாரக் தஆலா நமக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருவானாக. அல்லாஹு தபாரக் தஆலா நம்முடைய அனைத்து கடன்களையும் அல்லாஹ் தூரமாக ஆக்குவானாக. அல்லாஹு தபாரக் தஆலா நம்முடைய தேவைகளை அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்வானாக. அல்லாஹு தபாரக் தஆலா நம் அனைவரையும் கேட்டதோடு அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.